உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்கான்னு பாருங்கள். அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து சமையல், குழந்தைங்க, வீடு, துணிமணி, பாத்திரங்கள் இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு ஆஞ்சி ஓஞ்சி நைட்டு படுக்க போகிறப்போ ஞாபகத்துக்கு வரும், அடடா இன்னும் இந்த வேலையை முடிக்காமையே விட்டுட்டோமே அப்படின்னு. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லும், நாளைக்கு இதையும் சேர்த்து பண்ணிடணும் அப்படின்னு தோணும். இவ்வளோ வேலையை முடிச்சதுக்கு அப்புறமும் வீடு ஏனோ இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். உண்மையை சொல்லுங்க, உங்கள் வீட்டு வேலை என்னைக்காவது ஒரு நாளாச்சும் முழுசாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீலிங்கை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்கள் எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய குரலாக தான் இங்கே என்னுடைய குரல் ஒலிச்சிட்ருக்கு. வெல்கம் டு மனிதியின் குரல் சேனல். நான் உங்கள் பிரியா. பெண்களாகிய நம்மளில் நிறைய பேருக்கு காமனாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் ஒரு நாளும் என்னுடைய வேலை முழுசாக முடிஞ்ச பாடு இல்லை அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் சோம்பேறித்தனமும் இல்லை, நமக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதும் இல்லை. முக்கியமான விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட்லையும் நம்மளுடைய ஒர்க் பேட்டர்ன்லையும் தான் சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ அது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் அப்படின்னா இதுவாக தான் இருக்க முடியும். எல்லா வேலையும் நான் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படிங்கிறது தான். இங்கே பல பெண்கள் ஒரு பெரிய தவறு பண்ணுறாங்க. ஒரு வாரம் பிரித்து செய்யக்கூடிய வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கபோர்டை வந்து க்ளீன் பண்ணுறது, நம்மளுடைய வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து பேட்சாக தான் நம்ம க்ளீன் பண்ணணுமே கண்டி ஒரே நாளில் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையில் நமக்கு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. அந்த வேலையும் கம்ப்ளீட்டாக முடியவும் முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும் நமக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த வேலையில் இருக்க இன்ட்ரெஸ்டே நமக்கு போயிடும், டயர்ட் ஆயிரும், அதோடு அப்படியே பாதிலேயே விட்டுருவோம். அதனால் முக்கியமாக எல்லா வேலையும் ஒரே நாளில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல் மாற்றிக்கிட்டு வேலைகளை பிரித்து வச்சு செய்ய பழகிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளுக்குரிய டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமலே நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கிறது. காலையில் எழுந்த உடனே எல்லாருமே டான் அவங்கவுங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த நாளுக்குரிய பிளான் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கவே இருக்காது. வடிவேல் சார் சொல்வார் பார்த்தீங்களா, எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. அது நமக்கு நல்லாவே பொருந்தும். ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிளானுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ தான். இந்த நாளுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் எழுதுறேன் பார்த்தீங்களா. இப்படி தான் நம்மளுடைய டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது போடணும். டு டூ லிஸ்ட் எப்படி போடணும், அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளானே இல்லாமல் நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நாள் முழுக்க வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பிளான் இல்லாத வேலை எப்போவுமே நமக்கு அதிகமாக தான் தோணும். நம்மளோட மனசு எப்போவுமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அப்படியே ஜம்ப் பண்ணி இன்னொரு வேலைக்கு, அங்கே இன்னொரு வேலை இருக்குது பாரு உனக்கு அப்படின்னு நம்ம மனசை நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசில் எப்போவுமே ஒரு 20 வேலையாவது வந்துக்கிட்டே இருக்கும். இதையே நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா முக்கியமாக எந்த வேலைக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டி தேவையோ அது உங்கள் மைண்ட் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதை ஃபாலோ பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா டு டூ லிஸ்ட் இல்லாமல் ஒரு நாள் உங்களுக்கு ஓடவே ஓடாது. ஓகே, இந்த டைம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டு டூ லிஸ்ட் போட்டு வேலை பண்ணுவீங்களா, இல்லைனா அப்படியே ரேண்டமாக ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை இனிமே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை பற்றி கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு வேலைக்கு நம்ம தாவறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம், கவுண்டர் டாப்லாம் வைப் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக போவோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், டைல்ஸ் எல்லாமே பார்ப்போம். டைல்ஸில் ஏதாவது அழுக்கு இருக்குது அப்படின்னா சேர்த்து வைப் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். டைல்ஸ் எல்லாமே சேர்த்து வைப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன தோணும், கிராசரிஸ் வைக்கிற கபோர்டு வந்து நம்ம கண்ணில் படும். ஸோ அதில் ஏதாவது க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது போகும். இப்படி நம்ம மனசு ஒன்றோட ஒன்று வேலையை அட்டாச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்
இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டைம்ங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு டயர்டு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுதே சரி அதையும் சேர்த்து பண்ணிடலாம், சரி இந்த பக்கம் இருக்குது இதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு முடியாமையே அடுத்தடுத்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த வேலையுமே முழுசாக முடிஞ்ச பாடு இருக்காது. உங்களுக்கு அதிகமான வேலையை நீங்களே உங்கள் தலைமையில் எடுத்து போட்டுக்குவீங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் கேட்டிருக்கேன், இந்த வேலையை நான் பண்ணுறேன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், அதனாலேயே யாருக்கிட்டேயுமே அந்த வேலையை கொடுக்க மாட்டேன், நானே தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு ஹையர் வாங்காமல் நம்மளே தான் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா வீடு முழுக்க எல்லா வேலையும் நம்மளே தான் செஞ்சிட்ருக்கணும். அதுலேயே சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு வீடுனா மேகசின் கவர் மாதிரி இருக்கணும், எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்க்கு ரொம்பவே காரணமாக இருக்கும். வீடு அப்படிங்கிறது வாழுறதுக்கான இடம், எக்ஸிபிஷனுக்கான இடம் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாருக்கும் எந்த வேலையும் வாங்க மாட்டேன்ப்பா, நானே எல்லாத்தையும் முடிச்சிருவேன், எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு பெருமைக்காகவே அவங்களே எல்லா வேலையும் முடிப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண டம்ளர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கூட நானே போகிறேன், நீங்கள் போனீங்கன்னா எதையாவது தட்டி விட்டுருவீங்க, நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவி ரிமோட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே வழி வந்து போவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வேலையை சொன்னேன்னா ஒரு வேலையை 2 வேலையை ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் நம்ம சொல்லி தான் பார்ப்போமே, ஒரு வேலை 2 வேலையை ஆனால் தான் என்ன, நம்ம ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதை வாங்கிக்கிறதுக்கும் நம்ம தயங்கவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலை ஹரிபரி அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியும். மீல் பிளான் போடுறவங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மீல் பிளான் போடுற பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நாளைக்கு என்ன சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறதையாவது முன்னாடி நாளே நீங்கள் யோசித்து அதுக்கான ஒரு 20 மினிட்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் காமாகவும் இருக்கும். நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே என்ன ஸ்டாக் இருக்குது இல்லை அப்படிங்கிறத தான் இப்போ நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை முன்னாடியே நான் பார்த்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்கொயரி பண்ணுறவங்க கிட்ட எது அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுவேன், அவைலபிள் இல்லாத பிக்சரை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் தான். அது இப்போ நம்ம ஹாலில் இருந்தோம் அப்படின்னா பெட்ரூம்க்கு போனாலும் நம்ம ஃபோனோடு தான் போகிறோம், திரும்பவும் ஹாலுக்கு வரணும் அப்படின்னாலும் ஃபோனோடு தான் வரும். ஸோ நம்ம உட்காடுறோம் அப்படின்னாவே ஒரு 5 நிமிஷம் வாட்ஸ்அப் பார்த்துக்கலாம், இல்லை யார் என்ன ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துப்போம், இல்லைனா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காருவோம். பட் இது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா ½ அன் ஹவர் நமக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியாமல் போயிடும். இப்போ இந்த டைம் நிறைய பேர் கேட்கலாம், அதுக்காக நமக்கான டைம்ங்கிறது நம்ம எடுத்துக்கவே கூடாதா, நான் ஃபோனே பார்க்கக்கூடாதா, வேலையே பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. பட் அப்படி கிடையாது. நம்மளுடைய வேலையில் அட்லீஸ்ட் ஒரு 60% வேலையாவது முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஆகுது நமக்கான டைமை நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ½ அன் ஹவருமே டைமர் செட் பண்ணிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரீல்ஸ் பார்க்குற அந்த மோகத்தில் நமக்கு 1 ஹவர் ஆகுதா இல்லை 2 ஹவர்ஸ் ஆகுதான்னு கூட தெரியாது. போன டைமை திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். டைமர் ஆன் பண்ணிவிட்டு உட்காந்து உங்களுடைய டைமை எடுத்துக்கோங்க. சில பேர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 2 வேலை முடிச்சிட்டோம், இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 2 வேலை முடிச்சிடுறோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வேலை செய்கிற நேரத்தை விட ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதிகமாக உட்காந்துட்டே இருக்கும்பொழுது நமக்கு வேலை செய்கிற மைண்டுங்கிறது வராது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 60-70% வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
இதை விட ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் உட்காரவே மாட்டேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக அப்பாடா அப்படின்னு வந்து உட்காருவேன் அப்படிங்கிற கேட்டகரியும் இருப்பாங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களையும் அந்த கேட்டகரி இருப்பீங்க. பட் அது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இடையில் கொஞ்சம் தேவை. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 60% ஒர்க்கை நம்ம முடிச்சுட்டு நம்மளுடைய ரிலாக்ஸேஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ சொல்ல போகிற மிஸ்டேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்ஸ். நம்ம ஒரு நாளில் எழுந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா டு டூ லிஸ்ட்டு போடுறோன்னே வச்சுக்கோங்க. நமக்கு எந்த வேலை ரொம்ப முக்கியமானது, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போது நான் கூட டு டூ லிஸ்ட் போட்டு தான் ஒவ்வொரு நாளுமே வேலை செய்வேன். எனக்கு லிஸ்ட் இல்லாமல் ஒரு நாளே ஓடாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் மீல் பிளானும். ப்ராக்டிக்கலான லிஸ்ட்டாக எழுதணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம லிஸ்ட் எழுதுகிறோன்றதுனால நமக்கு சாத்தியமில்லாத லிஸ்ட்டை எழுதிட்டு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நம்மளால் எது முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரியான லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் முக்கியமான ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதையே இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரையாரிட்டியான வேலை எது அப்படிங்கிறதையே பார்க்காம தெரியாமல் மற்ற வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையை முடிக்காமலே அந்த நாள் முடிஞ்சிடும். ராத்திரி ஞாபகம் வரும், ஐயோ இதை பண்ணவே இல்லையே, இதை தானே ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி இவ்வளோ நாள் நம்ம போட்டு எழுதுனதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும் நமக்கு. அதனால் லிஸ்ட் எழுதும் போதே ப்ரையாரிட்டியான ஒர்க்குங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை நாம் ஃபஸ்ட்டு மறந்துடுறோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டில் போட்ட வீடியோஸ்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும், நம்மளுடைய ஹெல்த்தை எப்படி கவனிச்சுக்கணும், நமக்கு எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கேன். குடும்பம், குழந்தைங்க, வீடு, சமையல், துணி, பாத்திரம், இப்படியே தான் நாள் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஹெல்த்து, நமக்கான ரெஸ்ட்டு, நமக்கான ஹாப்பினஸ்ஸு, இதை யார் கவனிக்க போகிறாங்க? அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வேலையை பற்றி நம்ம கவனிக்கிறதே கிடையாது. காலையிலேருந்து அன்றாட செய்யக்கூடிய வேலையை தவிர்த்து ஒரு 10 வேலையாச்சும் எக்ஸ்ட்ராவாக முடிச்சிருப்போம். ஆனால் நம்ம மனசு என்ன யோசிக்கும், முடிக்காத அந்த ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கே அப்படிங்கிறத பற்றி தான். முடிஞ்ச 10 வேலையை மறந்துடுவோம், முடிக்காத ஒரு வேலையில் மட்டும்தான் நம்ம மனசு ஃபோக்கஸ் பண்ணோம். நீங்களும் அந்த கேட்டகரி தான் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. முடியாத ஒரு வேலையை நாளைக்கான வேலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம முடித்த 10 வேலையை நினச்சி ஃபஸ்ட்டு மனசு சந்தோஷப்படுங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டயர்டோ ஆகவே மாட்டோம். என்ன அது அப்படின்னா, நம்மளுடைய வீடு அப்படிங்கிறது எப்போவுமே யூஸ்லேயே இருக்கக்கூடிய விஷயம். நம்ம அந்த வீடுங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில பெண்கள் வந்து வீடு எப்போவுமே ஷோரூம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் நம்ம கூட சில மனிதர்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க, குழந்தைங்க விளையாடுறாங்க, தினமும் சமையல் நடக்குது. இப்படி இருக்கும்பொழுது கலையிறது வழக்கமான ஒரு விஷயம். திரும்பவும் நம்ம கொஞ்ச நேரத்தில் செலவு பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் அதை கலைஞ்சதை எடுத்து வச்சிடலாம். அதுக்காக வேண்டி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு எல்லாரையும் சத்தம் போடுறதுங்கிறது வீணான ஒரு விஷயம்தான். எல்லாரும் சேர்ந்து கலைக்கிற மாதிரியே எல்லாரும் சேர்ந்து எடுத்து வைக்கவும் பழகிக்கணும். இங்கே யூடியூப்லேயே நிறைய பேர் பேச மறக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்க? எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில பெண்கள் வந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க. ஒரு சில பெண்கள் காலை 11 மணி வரைக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ நமக்கு எது ப்ரையாரிட்டியான வேலை குறித்து வைக்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ரையாரிட்டியான வேலையை எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டோடு பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அதாவது நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ முக்கியமான வேலையை அந்த டைம்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதம் இருக்கிற கொஞ்சம் சின்ன வேலைகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிருவோம். ஒரு வேலையை டைம் மேனேஜ்மெண்ட்டோடு செய்யறதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டோடு செய்யறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலவங்க வீட்டில் துணி வந்து தினமும் துவைச்சிடணும், அதாவது தினமும் மிஷினில் போட்டுடணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஒரு 4 பேர் தான் இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் அப்படின்னும் பொழுது வாரத்தில் 2 தடவை போட்டிங்க அப்படின்னாவே போதுமான விஷயம்தான். தினமும் அதை ஒரு ரொட்டீனாக கொண்டு வரதுக்கு பதிலாக 2 நாளைக்கு ஒரு தடவை மிஷின் ஓட்டினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இடையில் ஒரு நாள் நீங்கள் அந்த வேலைக்கு பதிலாக வேறு வேலையை செய்யலாம்.
நான் எப்போவுமே வாரத்துக்கு 2 நாள் தான் மிஷின் போடுவேன். இடையில பெட்ஷீட்ஸ் எப்பயாவது துவைக்கணும் அப்படின்னா மட்டும் நடுவில் மிஷின் ஆன் பண்ணிக்குவேன். அடுத்து சொல்ல போகிற விஷயம் தான் இப்போ எல்லா பெண்களும் பண்ணிகிட்டு இருக்க விஷயமா இருக்கும். நீங்களும் இதை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னா கம்பேர் பண்ணுறது. அவங்க வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்குப்பா, நீட்டாக வச்சுருக்காங்கப்பா, எல்லா வேலையும் அவங்க முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி எண்ணம் எல்லாமே முன்னாடி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து வர்றது, இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வீட்டை பார்த்துட்டு நம்ம வீட்டை கம்பேர் பண்ணிக்கிறது. பட் இப்போது நம்ம இருந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து இன்னொருத்தவங்களுடைய வீட்டை பார்த்து நம்ம வீட்டை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து சோஷியல் மீடியா பண்ணக்கூடிய விஷயங்கள். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய வீடு எல்லாமே உங்கள் வீட்டோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வரலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பண்ண முடியும். அதை பார்த்து அதை மாதிரியே நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் மிஞ்சும். அதனால் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய லைஃப்பை உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணுறத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான வேலைகள் உங்களுக்கான டு டூ லிஸ்ட்டு தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுபடி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீடு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் மற்றவங்கள சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நானே இந்த விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னும்பொழுது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் எதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு மாதிரி டயர்ட் ஃபீல் வருது அப்படின்னும் பொழுது ஒரு 15 நிமிஷம் உட்காந்துக்கிறோம் அப்படின்னா அதுக்காக கில்ட்டாக ஃபீல் பண்ணுற பெண்களும் இருக்காங்க. நம்ம என்ன சும்மா உட்காந்துட்ருக்கோம் வேலை செய்யாமல், ஒரு 15 நிமிஷங்கிறது அரை மணி நேரம் ஆயிடுதே அப்படிங்கிற கில்ட்டு ஃபீல் வரும் ஒரு சிலருக்கு. நமக்கு முடியாத நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு அப்படிங்கிறதும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவை தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வீட்டு வேலைக்குங்கிறது என்றைக்குமே ப்ரொமோஷனுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஆஃபீஸில் நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டு இது எதுவுமே கிடைக்காததுனால தினமும் வந்து நம்ம அப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கிறதுனாலே ஒரு சலிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குடும்பத்தார்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பெண்கள் செய்கிற வேலையை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேட் ஆகி அடுத்தடுத்து அவங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வேலையே செய்யறதில்ல, இருந்தாலும் நான் ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நிறைய வேலை செஞ்சிட்ட மாதிரி தோணுது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மென்டல் லோடு. அவங்க வந்து மைண்டுக்குள்ளே நிறைய வேலைகளை வந்து நம்ம அதிகமாக திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம மைண்டுக்கு வேலை கொடுக்குறோம் பாருங்கள், அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் தான், ஒரு சோர்வு தான் நமக்கு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பில் கட்டணும், மளிகை சாமான் லிஸ்ட் எழுதணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மைண்டில் லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இதை தவிர்த்து இதுக்காக தான் இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு தோணக்கூடிய வேலைகளை நம்ம டு டூ லிஸ்ட்டாக எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை ஈஸியாக நடக்கும். வீட்டு வேலை அப்படிங்கிறது ஒரு ரொட்டீனுங்க, அது ஒரு சைக்கிள் மாதிரி. வீட்டு வேலை அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் கிடையாதுங்க, அது ஒரு சைக்கிள் போல். எப்படி இருக்கும் அந்த சைக்கிள்? சமையல், வேலை, சுத்தம், மறுபடியும் சமையல், வேலை, சுத்தம். இதனால் வேலை எப்போ முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக வேலையை எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க பழகுங்க. எப்போவுமே எண்டாகாத ஒரு விஷயங்கிறது தான் வீட்டு வேலை. இதுக்காக இதையே யோசிச்சுக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வீட்டு வேலைக்கு ஒரு எண்டு பாயிண்ட்டுங்கிறதே கிடையாது. இன்றைக்கி துடைக்கிற தரை நாளைக்கு மறுபடியும் அழுக்காக தான் போகுது, இன்றைக்கி துவைக்கிற ட்ரெஸ்ஸு நாளைக்கு திரும்ப நம்ம போடுறோம் அப்படின்னா அதுவுமே வாஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி கழுவுற பாத்திரம் நாளைக்கு மறுபடியும் அழுக்காகி அதே சிங்கில் தான் போகுது. அதனால் வேலை முடிஞ்சுதா இல்லையாங்கிறத பதிலாக நம்ம நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழறோமா, எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுங்கள். நீங்கள் போதுமான அளவுக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் ப்ரையாரிட்டிஸு, கொஞ்சம் பிளானிங், கொஞ்சம் செல்ஃப் கேர், இது மூணையும் சேர்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வேலை ஈஸியாக இருக்கும், மனசு லேசாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸில் உங்களுடைய லைஃப்பில் எது ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய மனசில் இருக்க குரலாக தான் இந்த மனிதியின் குரல் சேனலில் என்னுடைய குரல் ஒலிச்சிட்ருக்கு.
மனிதன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரப்போகுது. நம்ம சேனலில் வாரத்துக்கு 2 லாங் வீடியோ மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன். மண்டே அண்ட் டியூஸ்டே மார்னிங் 10:30க்கு கரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். மறக்காமல் தவறாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.